Hello friends, welcome to Art of Samayal. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுத்துங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போறது ஹக்கா நூடுல்ஸ். இந்த நூடுல்ஸ் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். எக் நூடுல்ஸ் 400 கிராம், முட்டை 3, வினிகர் 1 டேபிள் ஸ்பூன், கேரட் 3/4 கப், கிரீன் கேப்சிகம் 1/2 கப், எல்லோ கேப்சிகம் 1/2 கப், முட்டைக்கோஸ் 1 கப், சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு 3 பல் பொடியா நறுக்கினது, எண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், வெங்காயம் 1 நீளவாக்கில் கட் பண்ணிருக்கு, உப்பு தேவையான அளவு. இதுதான் ஹக்கா நூடுல்ஸ் செய்ய தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நம்ம நூடுல்ஸை வேக வைக்கணும், அதுக்கு ரெடி பண்ணலாம். இப்போ நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். நூடுல்ஸ் வேக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். 400 கிராம் நூடுல்ஸ்க்கு நான் 1 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சிடுறேன். இப்போ தண்ணி கொதிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எடுத்து வச்ச நூடுல்ஸை இதில் போட்டுடலாம். அதில் தேவையான அளவு உப்பு போட்டு, அதுக்கப்புறம் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் இதில் ஊற்றிக்கலாம். அதே எண்ணெய் ஊற்றுறோம்னா நூடுல்ஸ் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இந்த நூடுல்ஸ் 3 நிமிஷம் வேக வைக்கணும். நூடுல்ஸ் பாக்கெட்லேயே இருக்கும் அது வேக வைக்கிற டைமிங், அதுக்கு தகுந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். இப்போ நூடுல்ஸ் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். இது வெந்துடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இதை நல்லா வடிகட்டிட்டு அந்த நூடுல்ஸ் ஒன்னோட ஒன்று ஒட்டக்கூடாது, அதுக்காக நார்மல் வாட்டர்ல அலசிட்டு வந்துடலாம். ஓவர் குக் ஆகக்கூடாது, அதனால தான் வடிகட்டி உடனே நார்மல் வாட்டர்ல அலசிடுறோம். இப்போ அதை நான் வடிகட்டி அலசிட்டு வந்துடுறேன். பாருங்க, இப்போ நூடுல்ஸ் நம்ம வடிகட்டி நார்மல் வாட்டர்ல அலசி எடுத்துட்டு வந்தாச்சு. இது பாருங்க, இந்த மாதிரி தனித்தனியா இருக்கு, அதுக்கு தான் உடனே அலசணுன்றது. இப்போ தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு வானல் எடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சிடுறேன். இப்போ வானல் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம பொடியை கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பூண்டு, அதை இதில் போட்டுடலாம். இப்போ இந்த பூண்டு நல்லா பொரியட்டும். இப்போ பூண்டு நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா வெங்காயம், அதுவும் இதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு. நூடுல்ஸ்க்கு காய்கறி எல்லாமே நீளவாக்கில் கட் பண்ணிக்கோங்க மெலிசா. அப்புறம் நமக்கு பார்க்க டைம் அழகாக இருக்கும், அந்த நூடுல்ஸ் மாதிரியே காய். வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட்டையும் இதில் போட்டுக்கலாம். அடுத்து முட்டைக்கோசையும் போட்டுக்கலாம். அடுத்து கிரீன் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். காய் ரொம்ப வேகக்கூடாது, ஒரு 80% வெந்தால் போதும். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிட்ற டைமு. இப்போ இந்த காய் எல்லாத்தையும் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு நடுவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ நம்ம முட்டை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையை ஒன்றொன்னா உடச்சி இதில் ஊற்றலாம். அடுப்பு பெருசுலேயே இருக்கட்டும். இப்போ முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிட்டோம். அதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள், இதை நம்ம நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்படி பண்ண எதாக இருந்துச்சுன்னா தனியாக ஒரு வானலில் முட்டையை உடச்சி ஊற்றி இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ முட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி அது ஸ்க்ராம்பிள் ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம், காய் முட்டை எல்லாத்தையும். இப்போ நம்ம எடுத்து வச்ச சாஸ் எல்லாம் இதில் ஊற்றிக்கலாம். சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், அடுத்து சோயா சாஸ், அடுத்து வினிகர். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த நூடுல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இந்த கரண்டி சரியாகாது. இப்போ அது 2 ஃபோர்க் எடுத்து இந்த மாதிரி எல்லா சைடும் வர மாதிரி பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம கரண்டியில் போட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணால் அது உடையும், அதனால தான் நான் இந்த கரண்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பெப்பர் லைட்டாக தூவிக்கலாம். இதில் உப்பு கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து பெருசுலேயே இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா இது மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட ஹக்கா நூடுல்ஸ் ரெடி. இதை ஒரு சர்விங் பிளேட்டில் மாற்றலாம். இப்போ நம்மளோட சுட சுட ஹக்கா நூடுல்ஸ் ரெடி. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.